எல்லாருக்கும் நமஸ்காரம். ராதே கிருஷ்ண ராதே கிருஷ்ண ராதே கிருஷ்ண. கம்மல் திருடன் கேட்கறதுக்கே சிரிப்பா வருது. யாராவது கம்மல் பொம்மநாட்டிகள் காதில் போட்டுக்கிற அந்த குண்டலத்தை திருடுவாளா? அதுவும் ஒரு ராஜா. அதான் சிரிப்பு வருது. இன்னைக்கு அந்த கதையை தான் பார்க்க போறோம். காமரூப் நாடு என்னது இது? அஸ்ஸாம். இப்ப இருக்கிற அஸ்ஸாம். அதோட ராஜா அவன் வந்து கம்மல் திருடினான் அப்படிங்கிற கதை. ஆச்சரியமா இருக்கு. கிருஷ்ணரோட பொண்டாட்டி சத்யபாமா. சத்யபாமா யாரு? விஷ்ணுவோட பொண்டாட்டி பூமாதேவி. பொறுமையின் பூஷணம் அவள். பூமாதேவி நம்ம பொறுமை சொல்றோம் இல்லையா? எத்தனை சகிச்சுக்கிறது நம்மள. நம்ம எவ்வளவு அசிங்கப்படுத்துறோம், அவமானப்படுத்துறோம், கோரப்படுத்துறோம் பூலோகத்தை. அத்தனையும் அவ தாங்கி. அந்த சத்யபாமாவோட புள்ள தான் அந்த ராஜா. சரி, இப்ப கதைக்குள்ள போ. தேவர்களோட தாயார் பேர் அதித்தின்னு பேர். அந்த அதித்தி கிட்ட 2 கம்மல் இருந்தது, 2 காதுக்கு போட்டுக்கிறது. அதை அந்த ராஜா திருடிட்டான். எதுக்குடா திருடினான் அந்த ராஜா அப்படின்னா, அதுல அவ்வளவு விசேஷம் இருக்கு. அந்த கம்மல் 2ம் நமக்கும் நமக்கு வேண்டியப்பட்டவாளுக்கும் வரப்போற இன்னல்கள், அடுத்தாப்புல என்ன நடக்கும், யாரு நமக்கு பகைவர்கள், எல்லாத்தையும் இது காமிச்சு கொடுத்துருமா. அதனால இந்த ராஜா அவனுக்கு என்ன வரம் இருக்கு? எல்லாரையும் அடக்கி ஆண்டுடுவான், எல்லாரையும் ஜெயிச்சுடுவான். அவனுக்கு சாவே கிடையாது. ஏன்னா அவனுக்கு சாவு அவன் அம்மா கையில. அவன் அம்மா கையினால சாவுன்னா இதை யோசிச்சு பார்க்க முடியுமா? யாராவது அம்மா தன்னோட குழந்தைய கொன்னுடுவாளா? அதனால அவன் ரொம்ப திமிரு பிடிச்சி அகங்காரம் பிடிச்சி எல்லாரையும் அடக்கிட்டான். தேவர்களையும் தங்கிட்ட அடக்கி அந்த கம்மலை கொண்டு போயிட்டான். அவன் பேர் தான் நரகாசுரன். சத்யபாமாவோட புள்ள நரகாசுரன். நம்ம அவனோட கதைக்குள்ள போக வேண்டாம். அந்த நரகாசுரனோட முடிவு காலம் வருது. தாங்க முடியல மக்களால, அவ்வளவு அட்டூழியம் பண்றான். அப்புறம் கிருஷ்ணர் அவனோட சண்டை போடுறார். கிருஷ்ணராலையும் ஜெயிக்க முடியல. அப்புறம் சத்யபாமா முன்னாடி நிற்க சொல்றார். உன் பிள்ளையா இருந்தாலும் பரவாயில்ல, நீ அம்பு விடுங்கிறார். அம்பை விடுற, அவன் செத்து போயிட்டான். அப்ப சாகிற போது சொல்றான் கிருஷ்ணர்கிட்ட, இப்பதான் எனக்கு புரிகிறது நான் எவ்வளவு தப்பு பண்ணேன்னு. எல்லாரும் என்னோட இறப்பை வந்து துக்கம் கொண்டாட வேண்டாம், எல்லாரும் சந்தோஷமா கொண்டாடுங்க, புதுசு போட்டுங்க, பட்டாசு விடுங்க அப்படிலாம் சொல்றான். இந்த கதையெல்லாம் நம்ம கேட்டிருக்கோம். அப்புறம் அந்த கம்மலை அவன்கிட்டேருந்து வாங்கி அவர் பழையபடி அதித்திக்கு கொடுக்குறார். எல்லாரும் சந்தோஷமா இருக்கா, சுபிட்சமா இருக்கா. நம்ம எல்லாம் தீபாவளி கொண்டாடுறோம். எல்லாரும் தீபாவளி கொண்டாடுவோம். இந்த வருஷமும் தீபாவளி கொண்டாடுவோம் சந்தோஷமா. இப்ப எதுக்கு சொல்ல வருதுன்னா, அந்த பூமாதேவி மாதிரி நமக்கும் பொறுமை இருக்கணும், சகிப்புத்தன்மை இருக்கணும், எல்லாரையும் அரவணைச்சுன்னு போகணும். பொறுமைங்கிறது வந்து பொம்மநாட்டிகளுக்கு மட்டும் இல்ல, ஆம்பளைகளுக்கும். எங்க கிராமத்துல சொல்லுவா, பொறுமை புருஷ லட்சணம் அப்படின்பா. வீட்டுல பொம்மநாட்டிகள் அம்மாவோ பாட்டியோ அத்தைகளோ மனைவியோ சகோதரிகளோ பொன் குழந்தைகளோ ஏதாவது சொன்னா நம்ம வந்து ரியாக்ட் பண்ண வேண்டாம். அதை புரிஞ்சுப்போம், ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். அவ சொல்றதுல என்ன அர்த்தம் இருக்கு, அதனால என்ன நன்மை. அவ தப்பா சொன்னாக்க அதை நம்ம கரெக்ட் பண்ணுவோம். அவ சரியா சொன்னா அக்செப்ட் பண்ணிப்போம். பொறுமையா இருப்போம். நம்மளும் அந்த பொறுமையை வளர்த்துப்போம். எல்லாரும் சௌக்கியமா இருப்போம். வாழ்க வளத்துடன் வலிமையுடன். ஹாப்பி தீபாவளி. தீபாவளி கிரீட்டிங்ஸ் டு எவ்ரிபடி. தீபாவளி நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளத்துடன் வலிமையுடன். ராதே கிருஷ்ண.